வணக்கம் மக்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரு சந்தைக்கடை மார்க்கெட்லேருந்து காய்கறி வாங்கிட்டு வந்தார். சந்தைக்கடை மார்க்கெட்னால் சென்னையில் வந்து நம்மளார்பேட்டைன்னு ஒரு சந்தைக்கடை. அந்த நம்மளார்பேட்டையில் தான் மார்க்கெட்டு. அது சந்தைக்கடைன்னு சொல்லுவோம் நாங்கள். ஒரு பார்த்திங்கன்னா 1 கிலோ பாம் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பச்சை பட்டாணி குருமா பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்து, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறமா வந்து கேப்சிகம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்சிகம். நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றதுனால அது கேப்சிகம் வாங்கிட்டு வந்தது ஃப்ரைட் ரைஸ்க்காக. அது லெமன் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ தான் நானும் பார்க்குறேன் ஒன்றா. அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி குருமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், பச்சை பட்டாணியை உரிச்சிட்டு இன்றைக்கி குருமாவும் செஞ்சுட்டேன். இட்லி வச்சுட்டு குருமா செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா என்ன பண்ண, எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சு, அப்புறம் தக்காளியும் வாங்கிட்டு வந்தார். ஞாபகம் இல்லை எனக்கு சொல்கிறது. தக்காளி வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து பிரித்து வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. அது வந்து அப்புறம் மல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டேன், எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க. இப்போதைக்கு மட்டும் செய்கிறதுக்காக ஒரு 2 கேரட்டு, அந்த பச்சை பட்டாணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நாங்கள் கொஞ்சம் பாமாயில் தான் யூஸ் பண்ணுவேன். பாமாயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் லோ பிபின்றதுனால பாமாயில் யூஸ் பண்ணி பழக்கம். அதனால் பாமாயில் யூஸ் பண்ணிப்போம். பச்சை பட்டாணி மட்டும் உரிக்க ஆரம்பிச்சிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். உங்கள் ஊரில் இதெல்லாம் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் வந்து இதெல்லாம் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் டிவி பார்த்துனே உரித்தேன்.